அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். கனி 4. ராஜ வைத்தியத்தையே கபலீகரம் செய்துவிடக்கூடிய டியூபர்குலோசிஸ் வியாதி ஏழை குமாஸ்தாவான அப்பாவின் எளிய உடலிலே மட்டில்லாத மோகம் கொண்டிருந்தது. கூடத்திலே கிடந்த பழைய பலகையில் மெத்தென்று அம்மா தயாரித்த படுக்கையில் அவர் படுத்திருந்தார். டாக்டர் தர்மத்துக்கு கொடுத்திருந்த ஃபினைல் தண்ணியின் வாசனை உள்ளே நுழையும் போதே மூக்கில் நெடி ஏறியது. என்னையும் அத்தையும் கண்டவுடனேயே அம்மா மாபாரதமாக படுத்து கொண்டு விட்டாரே, கனையும் காங்கையும் மனுஷர்களுக்கு வருவதில்லையா? நகை வேண்டாம், நாணயம் வேண்டாம், அந்த மனுஷர் உடம்பில் தெம்புடன் வளைய வருவதே பெரிய பாக்கியம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு சமானமில்லை என்று இருந்தேனே, தெய்வம் அப்படியா நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறதே என்று மாலை மாலையாக கண்ணீர் வடித்தாள். அப்புறம் டாக்டர் வந்து பார்க்கிறாரா இல்லையோ, 6 மாசத்துக்கு முன் உடம்பு சரியில்லை, இருமுகிறது என்று எழுதியிருக்கிறான் என்று அவர் சொன்னார். சூடு 4 நாளைக்கு போஷாக்காக வைத்து கொண்டால் சரியாகிவிடும் என்று எண்ணிக்கொண்டேன். இத்தனை பெருசு என்று எப்படி தெரியும்? டாக்டர் என்னதான் சொல்கிறார் என்றால் அத்தை. தினம் அவரும் வருகிறார், தேவலையாகிவிடும் என்கிறார். நேற்றைக்கெல்லாம் பார்க்க பயமாக இருந்தது, பயந்து தந்தி அடிக்க சொன்னேன். நீங்களும் அங்கே வந்திருப்பீர்கள் என்ற ஆசையும் கூட. ஒரு சமயம் தம்பாக பேசுகிறார், இன்னொரு சமயம் மனசு திக் திக் என்று அடித்துக் கொள்கிறது என்று அம்மா புடவை தலைப்பால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். கழுத்திலே மஞ்சள் பூச்சி ஏறாமல் அழுக்கு படித்திருந்த தாலி சரடு, இடுப்பின் பல இடங்களில் கரைந்து சாயம் போன புடவை, கவலையும் ஏக்கமும் மண்டி கிடக்கும் உலர்ந்த முகம். இதுவா என் அம்மா? அவள் கழுத்தை கட்டி கொண்டு கதற வேண்டும் போல இருந்தது எனக்கு. அப்பா அப்பாவாவர் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இருந்த அவருடைய சதையும் சாப்பிட்டு விட்டு எலும்புருக்கி நோய்தான் படுத்திருந்தது. பொந்துக்குள் கிடந்த அவ்விரு கண்களும் என்னை கூர்ந்து பார்த்துவிட்டு நீரில் மிதந்தன. அப்பா அப்பா என்ற அந்த தடையும் நான் ஒரு நோயாளி என்பதையுமே மறக்கும்படி செய்துவிட்டது. ஐயோ அப்பா என்று எலும்பு குச்சியாக இருந்த அவர் தோலை பிடித்து கொண்டு என்னையும் மீறிய உணர்ச்சியிலே கதறிவிட்டேன். என் தந்தையை எனக்கு நினைப்பூட்டக்கூடிய இன்னொரு தடயமாக அவரது மெல்லிய குரல், சுசி அழாதேமா, எனக்கு சீக்கிரம் தேவலையாகிவிடும் என்று தழுதழுத்தது. அவருடைய வறண்ட கைகள் என் முதுகை தடவின. இந்த நிலையில் வைத்தியர் வந்திருந்தார். இது என்னம்மா, நோயாளி அருகில் இவ்வளவு நெருக்கமாக? நீயே அழுகிறாய்? எப்போதம்மா வந்தாய் சுசிலா? படித்த பெண்ணாகிய நீயே இப்படி மனம் தளர்ந்து போகலாமா? அம்மாவுக்கு தேர்தலாக இருப்பதை விட்டு சேச்சாய் எழுந்திரமா என்று அவர் கடிந்து கொண்டார். ஆஸ்பத்திரியில் முன்பு இருந்த வைத்தியர்தாம் அவர். உஷ்ணமானியை வைத்து பார்த்தார். அப்புறம் ஊசி மூலம் ஏதோ மருந்து போட்டார். அவர் திரும்பும் சமயம் கூடவே வாயில் வரை சென்ற நான், அப்பாவுக்கு இப்போது எப்படி இருக்கிறது டாக்டர்? தேவலையாகி விடுமா என்று குழந்தை போல கேட்டேன். என்று அவர் என்னை திரும்பி பார்த்தார். தெய்வத்திடம் வரம் கேட்கும் நோக்கும் நிலையில் நான் அவரை பார்த்து கொண்டு நின்றேன். உன்னிடம் உண்மையை சொல்லியே ஆக வேண்டும். உன் புருஷன் வந்திருக்கிறாரா அம்மா என்று அவர் கேட்டார். இல்லையே டாக்டர், உண்மையை சொல்லுங்களேன். அப்பாவுக்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நான் பதறினேன். இந்த வியாதி இப்படியெல்லாம் கவனித்தால் தீரக்கூடியதில்லையம்மா. முதலிலே இந்த இடத்தை விட்டு நல்ல சானிட்டோரியம் ஒன்றில் சேர்த்திருக்க வேண்டும். வெறும் மருந்துகளால் குணமடையக்கூடிய வியாதி அல்ல இது. ஆரோக்கியமான உணவு, காற்று, சுற்றுப்புறம் இவை தேவை. இவை சரியாக இல்லாததனால் வியாதி இத்தனைக்கு முற்றிவிட்டிருக்கிறது. ஆனால் அம்மா என்ன பண்ணுவார்கள் சுசி? 1000 கணக்கில் பணம் செலவிட்டு பார்க்க வேண்டிய நோயாயிற்றே இது. எல்லாம் யோசித்துத்தான் உன் புருஷன் வந்திருக்கிறாரா என்று கேட்டேன் என்றார் அவர் நிதானமாக. என் பரபரப்பு தந்தையின் உடல்நிலை அவர் கையில் இருக்கிறது என்று குழந்தை போல் நினைத்தேன். அசட்டுத்தனம் எல்லாவற்றிற்கும் அவருடைய இந்த பதில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. ஆனால் அவரை வரவழைக்கட்டுமா டாக்டர் என்று நான் கேட்டேன். அதுதானமா உசிதம் என்று மொழிந்த அவர் மோட்டார் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்தார். டாக்டர் என்ன சொன்னார் சுசி? தங்கமானவர். இந்த 5 மாச காலமாக கோடி ரூபாய் கட்டி கொடுத்தால் கூட அப்படி வந்து பார்க்க மாட்டார். அப்படி வருகிறார். அவரும் தான் மாற்றி மாற்றி ஊசி போடுகிறார், மருந்து கொடுக்கிறார். நம் போதாத வேலை எப்போதாகணும் என்று யாருக்கு தெரியும் என்றால் என் தாய். பாவம், அவளுக்கு இந்த வியாதியை பற்றி என்ன தெரியும்? ஊசி போடுகிறார், பெரிய வைத்தியம் நடக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். மலையை விழுங்கிவிட்டவனுக்கு சுக்கு கஷாயம் போல இந்த சிகிச்சை எம்மாத்திரம்? பணம். அவரிடம் எந்த உதவியும் நாடக்கூடாது என்று இந்த சமயத்தில் என் வைராக்கியத்தை நிலைநாட்டிக் கொண்டு அப்பாவின் உயிரை பணயம் வைப்பதா? ஊராரின் மனதிலே சுசிலா செயலாக இருக்கிறாள் என்று தோன்றும் எண்ணத்தில்
பிரதிபலிப்பு போல்தானே டாக்டர் உன் புருஷன் வந்திருக்கிறாரா என்று என்னிடம் கேட்டார். அப்போது எனக்கு பெருமையாக இருந்ததே. என் தந்தை இங்கே போஷாக்குக்கு மன்றாடுகையில் நான் 80 ரூபாயில் டீஷர்ட் என்ன, பட்டுப்புடவைகள் என்ன, இப்படி ஆடம்பரத்துக்கு செலவிட்டேனே. கையில் வைத்திருந்த பொருளை எல்லாம் என் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வாரி இறைத்துவிட்டு முழுக்க 30 ரூபாய் கூட கையில் இல்லாமல் நிற்கிறேனே. அவருக்கு எழுதினால் உதவ மாட்டாரா? இங்கே அவருக்கு இருக்கும் மதிப்பை நிலைநிறுத்திக் கொள்ள புறப்பட்டு வர மாட்டாரா? உடலில் சக்தி இருக்கும் மட்டும் அப்பாவுக்கு ஓடி ஓடி உழைத்தார். இப்போது அவர் ஓய்ந்து விட்ட பிறகு நான் என்று நாதனாக யாரும் இல்லையே. சுந்து அந்த வருஷம்தான் பள்ளி படிப்பை முடிக்கும் பரீட்சை எழுதியிருந்தான். பாவம், வண்ணான் வெளுத்த சட்டைக்கு கூட அவன் கொடுத்து வைக்கவில்லை. இளமையில் எழும் இந்த அற்ப ஆசைகளை கூட உள்ளே அடக்கி கொண்டு அவன் கிணற்றடியில் சட்டை துவைப்பதை காண எனக்கு சகிக்கவில்லை. உலகம் இன்னும் தெரியாத 15 வயது பாலகனான அவனால் அப்பாவின் இந்த வியாதிக்கு எப்படி பரிகாரம் தேட முடியும்? அவனாவது ஆஸ்பத்திரி தண்ணீரை வாங்கி வந்து வைப்பதுதான். வீட்டுக்கு வாடகை பாக்கியாதலால் வீட்டுக்காரன் வீட்டை பழுது பார்க்கவில்லை. கண்ட இடங்களெல்லாம் காரையும் மண்ணும் உதிர்ந்தன. லீவு இல்லாமல் அப்பா அரை சம்பள லீவில் இருந்ததால் குடும்பமே அரை பிராணனாக இருந்தது. அத்தை வந்திருக்கிறாளே, கட்டாயம் அவள் சமயத்தில் உதவி புரிவாள் என்று நான் நிச்சயமாக நம்புவதற்கில்லாமல் அம்மா அவளிடம் குடும்ப நிலவரங்களை மூடி மூடியே வைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள்தான் இந்த டாக்டரின் சிகிச்சைக்கு மேல் ஒன்றுமே இல்லை என்று எண்ணியிருக்கிறாளே. அத்தையாக உணர்ந்து உதவுவாளா? அன்று என்னிடம் கிணற்றடியில் கேட்டது என் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் தலைகீழாக கவிழ்த்து விட்டது. பார்த்தாயா சுசிலா, இவ்வளவு மோசமாகும் வரை எங்களுக்கு எழுதக்கூடாது என்று இருந்திருக்கிறாளே. பெற்றவள் இருக்கிறாள், அவளுக்கு கூட தெரிவிக்க வேண்டாம் என்றுதானே இத்தனை பெரிய வியாதி வந்து வைத்தியம் பண்ணுவதை எழுதாமல் இருந்திருக்கிறாள். உடன் பிறப்பில்லையா? நாளைக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னை 4 பேர் கரிக்க மாட்டார்கள்? இப்படி இவள் இருக்கும்போது நானாக அத்திம்பேரிடம் ஏதாவது சொன்னால் செருப்பை கழிச்சு என் மூஞ்சிலை அடிப்பார். 6 மாசம் முன்பு எழுதினேன் என்று மழுப்புகிறாளே. சாதாரணமாக இருமுகிறது என்று அவனே எழுதியிருந்தான். அதற்கும் இதற்கும் வித்தியாசமில்லை என்று என்னிடம் அம்மாவின் மேல் குற்றப்பத்திரிகை படித்தாள். எனக்கு கூட இது சரியென பட்டது. அப்பாவின் உயிருக்கு மேலா இவர்களுடைய மரியாதை, கௌரவம் எல்லாம். அம்மா முதலிலேயே அத்தைக்கு தெரிவிக்க வேண்டாமா? நமக்கு பெரிய உதவி தேவையாக இருக்கும்போது சில்லறை அவமதிப்புகளை கவனிக்கலாமா? ஏதோ 4 வார்த்தை பேசினாலும் அத்திம்பேர் கவனித்து சானிட்டோரியம் ஒன்றில் சேர்த்திருக்க மாட்டாரா? புக்ககத்து மனிதர்களுடன் இணைந்து போக வேண்டும் என்று எனக்கு புத்தி கற்பித்த அம்மாவுக்கு ஏன் தெரியவில்லை? அத்தையின் உதவி இல்லாமலே இந்த அழகான மாப்பிள்ளையான சாய்காலிலே உதவி பெற்றுவிடலாம் என்ற அம்மாவின் அசட்டு வீம்பு எனக்கு அன்றுதான் வெளியாயிற்று. மாப்பிள்ளை வருவார் என்று நினைத்து கொண்டிருந்தேன் சுசி. இங்கே சமயத்தில் உதவுவார் யாரும் இல்லையே. அந்த 2 மாப்பிள்ளைக்கும் சுகமில்லை. மாமாவோ சம்சாரி. இந்த ஆசையிலே தான் இத்தனை நாட்களாக உனக்கு தெரிவித்தால் கவலைப்படுவாய் என்று பேசாமல் இருந்தவள் டாக்டர் முதற்கொண்டு எல்லோரும் சொன்ன பிறகு தந்தியடிக்க சொன்னேன். அப்பாவுடைய அரை சம்பளம் மருந்துக்கே காணவில்லை என்று தனிமையில் என்னிடம் ரகசியமாக வெளியிட்டாள். நான் ஜாடையாக, ஏனம்மா, அத்தைக்கு நீங்கள் கடிதமே போடவில்லையா என்று கேட்டேன். ஆத்திரம் பொங்கியது அவளுக்கு. போடவில்லையாவது? உடம்பு சரியில்லை, இங்கே நல்ல ஆஸ்பத்திரி இல்லை, அங்கே வந்து வைத்தியம் பார்க்கலாமா என்று வெட்கத்தை விட்டு அப்பா 4 கடிதம் எழுதினார் என்று ஏதாவது வந்துவிடப் போகிறார்களோ என்று அத்தனைக்கும் பிடிகொடுத்தே எழுதவில்லை. இப்போது இவளை யார் வர சொன்னார்கள்? இந்த கரைசல் யாருக்கு வேண்டும்? தெய்வம் கண் திறக்க வேண்டும், எனக்கும் மாங்கல்ய பலம் இருக்க வேண்டும் என்றால் நான் எதை நம்புவேன்? அம்மா என்னிடம் இதை கூறும் முன்பே நான் என் கணவருக்கு அவளுக்கு தெரியாமலே இங்குள்ள நிலையை தெரிவித்து உதவி கோரி ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். போட்டுவிட்டு மறுநாள் இல்லை, மறுநாள் காலை வண்டியிலேயே அவர் வந்து விடுவார் என்று வாயில் வந்து நின்று எதிர்பார்த்தேன். அது தவறியதும் பகல் தபாலை எதிர்நோக்கினேன். டாக்டர் கூட உரிமையுடன் மாப்பிள்ளை எப்போது வருவாரம்மா என்று விசாரித்து விட்டார். அவரோ அனுதாபமாக கூட ஒரு கடிதம் போடவில்லை. என் நம்பிக்கை மழைக்காலத்து மண் சுவர் போல சரியிலாயிற்று. வந்து 10 தினங்கள் ஆகிவிட்டன. அத்தை, நான் அப்படியே ஓடி வந்தேன். போய் அம்மாவை ஒரு நடை வரை சொல்கிறேன். தைரியமாக இருமண்ணி, கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள். பெண்ணாக ஏன் பிறந்தேன் என்று நான் எத்தனையோ முறைகள் என்னை படைத்த ஈசனிடம் முறையிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த நேரத்தில் உச்ச நிலைக்கு வந்தது. நான் மட்டும் ஆண் பிள்ளையாக இருந்தால் அப்பாவை இந்த கதியில் காண்பேனா? என் வயசுக்கு குடும்பத்தை தாங்கக்கூடிய ஜீவனாக இருக்க மாட்டேனா? முதலில் குடும்பம் இந்த நீரில்லா குளமாக வறண்டு போனதன் காரணமே நான் பெண்ணாக அவதரித்ததால் தானோ? அடடா, நான் விவாகம் செய்து கொள்ளாமல் இருந்திருந்தால் சுயமாக என் தந்தையை ஆதரிக்கும் நிலையில் இருக்க மாட்டேனா? சுசியை காலேஜில் சேர்த்து விடுங்கள், அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் என்று கூறியவர்களை எக்களிப்புடன் நோக்கிவிட்டு என்னை மனம் செய்வித்தேன் என்று பெருமைப்பட்டாரே,
அந்த ஜீவனுக்கு இன்று பாராமுகமாக இருப்பதுதான் என்னாலான கைமாறு. எனக்கு சுகமா, அவருக்கும் சுகமா? சூரிய ஒளி சரியாக இல்லாததனால் வளைந்து வளைந்து செல்லும் செடியைப் போன்று என் எண்ணங்கள் எங்கெங்கோ நோக்கி சென்றன. இனிமேல்தான் என்ன? அன்பு செய்யாத கணவன் வீட்டிலே போய் மனம் புழுங்கி காலம் தள்ளுவதை விட நான் விவாக தலையிலே அகப்படாதவள் போன்று காலத்தை ஓட்டிவிடக்கூடாதா? 4 பெண்களுக்கு சங்கீதம் பயிற்றுவித்தால் கூட எத்தனையோ உபயோகமாக இருக்கும். ஆனால் திடீரென்று நான் வழி மாறுவது அம்மாவுக்கும், ஏன் படுக்கையில் இருக்கும் அப்பாவுக்கும் கூட அதிர்ச்சியாக இருக்குமே. மாப்பிள்ளை வந்து தாங்குவதை பெருமையாக கருதும் மனம் படைத்தவர்கள் பெண் தன் உழைப்பை கொண்டு தாங்குவதை ஏன் கேவலமாக எண்ண வேண்டுமோ? மனம் புரிந்து கொண்டு தன் உரிமைகள் அனைத்தையும் இழந்து விடுவதுதான் பெண்ணுக்கு பெருமையா? அவரிடம் இருந்த உதவி ஏதும் வரவில்லை. நாட்கள் செல்ல செல்ல என் தந்தையின் நோய் வலுத்தது. குடும்பத்தில் சீர்கேடுகள் வலுத்தன. கணவன் வீட்டுக்கு திரும்பக்கூடாதென்ற வைராக்கியமும் வலுத்தது. இரவின் தனிமையில ஏதேதோ யோசனையில் புழுங்கிய எனக்கு சட்டென்று ஒரு எண்ணம் உதித்தது. ஒன்றும் அதிகமில்லை என்றாலும் என் மீதுள்ள நகைகள் சில 100 ரூபாய்களாவது பெருமே. காலையில் என் சங்கிலியை கழிச்சு அம்மாவிடம் கொடுத்து, இதை விற்று வர சொல்லம்மா, அப்பாவின் உடல் சரியானால் போதும் என்றேன். என் செய்கை அவளுக்கு விசித்திரமாக பட்டது போலும். என்னடி சுசிலா, வெகு அழகுதான். மாப்பிள்ளைக்கு கடிதம் எழுதினாலும் பயனுண்டு. நகை விற்பதாவது? அசடு போல பேசாதே என்று நான் வாயை திறக்க விட்டாமல் ஒரே போடாக போட்டுவிட்டாள். அவளுடைய அழகான மாப்பிள்ளை பதில் கூட போடாமல் இருக்கும் லட்சணத்தையும் நான் அவரிடம் வாழும் லட்சணத்தையும் அவிழ்க்க அதுவா சமயம்? பாட்டி அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்தாள். பெற்ற பாசம் செல்வத்திரையை கிழித்து கொண்டு அப்போதுதான் பீறி எழுந்தது போல இருக்கிறது. எப்படி இருந்து உடம்புடா? இப்படி எப்படி ஆயிற்றடா அது? நான் பெற்றவள் ஒருத்தி இருக்கிறேன் என்ற நினைவு அற்றுவிட்டீர்களேடா. ஒரு 4 வரி கடிதம் எழுத கைவரவில்லையே என்றெல்லாம் என் தந்தையின் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு அதுதான் சமயம் என்பதைப் போல அம்மாவிடம் அடக்கி வைத்திருந்த மனத்தாங்கல்களை எல்லாம் சொல்லி சொல்லி பிரலாபித்தாள். என் தங்கையிடம் இவளுக்கு இருக்கும் அக்கறை மனைவிக்கு இல்லையா? ஏதோ தான் புரட்டி விடுவது போலவும் அவள் கவனிக்கவில்லை என்ற மாதிரியிலும் ஏன் சொல்லி காட்ட வேண்டும்? மனைவிக்குத்தான் கணவனிடம் முதல் உரிமை என்பதை ஏன் இவர்கள் மறந்து விடுகிறார்கள்? பெரும்பாலான நம் குடும்பங்களில் மனைவின் அந்தஸ்து இன்னும் அதல பாதாளத்திலேயே இருக்கிறது. தபாலை எதிர்பாராமல் விரக்தியுடன் தூணிலே சாய்ந்து நின்ற என் பெயரை சொல்லி தபால்காரன் கடிதம் ஒன்றை கொடுத்து விட்டு போனான். டைப் செய்ய பெற்றிருந்த விலாசம் என் கணவரிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை அறிவித்து, கணக்கிறது நன்றாக முற்றியிருக்கும் என்று பறிக்கும் மட்டை தேங்காய் உரித்து உடைத்தவுடனே ஒன்றுமில்லாமல் ஏமாற்றம் கொடுப்பதும் உண்டு. என் ஆவலை அவருடைய கடிதத்தில் கண்ட ஏமாற்றம் அப்படித்தான் வளரச் செய்தது. கல்கத்தா தலைமை காரியாலயத்திலிருந்து அவர் எழுதியிருந்தார். நான் இப்போது இங்கே இருக்கிறேன். அப்பா உடம்பு எப்படி இருக்கிறது? நீ வருவதற்கு இன்னும் நாட்களாகுமா? எனக்கு வேலை மிகவும் அதிகம். இப்போது கடிதம் போடு. ராமு. இதுதான் கடிதத்தில் காணப்பட்ட செய்தி. இந்த கடிதம் போடவில்லை என்று யார் எழுதார்கள்? அங்கே சென்று எத்தனை நாட்களாயின என்று அவர் தெரிவிக்கவில்லை. என் கடிதத்தை பார்த்தார் என்று வைத்துக்கொள்வதா? இல்லை என்று வைத்துக்கொள்வதா? பார்க்கவில்லை என்றால் நீ போய் 1 மாதம் ஆகிறதே, ஏன் தகவல் ஏதும் தெரிவிக்கவில்லை? என்ன உடம்பு என்று விவரம் விசாரித்திருக்கிறாரா? பார்த்துதான் பட்டுக்கொள்ளாமல் எழுதியிருக்கிறார். என்ன கல் நெஞ்சம்! என்னால் ஏதும் உதவுவதற்கில்லையே என்ற அனுதாப வார்த்தை கூட எனக்கு கிடையாது. இப்பேற்பட்ட மனிதரிடம் நான் எதற்காக பணிவிடை செய்து கொண்டு வாழ வேண்டும்? கணவன் என்ற பெயருக்கு அவர் என் மீது காட்டும் இந்த அழகான அன்புக்கும் சலுகைக்கும் நான் மட்டும் உண்மையான மனைவி என்று ஊரறிய எதற்காக குடித்தனம் நடத்த வேண்டும்? மாபெரும் கடலுக்கும் ஒரு எல்லையுண்டு. பொறுமையில் சிறந்த பூமி தேவி கூட தன்னுள் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் உஷ்ணத்தை வரம்பு மீறினால் ஒவ்வொரு சமயம் வெளியிட்டு விடுகிறாள். கடிதத்தை அப்படியே சுக்கல் சுக்கலாக கிழித்து எரியும் வண்ணம் ஆத்திரம் துடிதுடித்தது. 2ஆக கிழித்து எடுத்துக்கொண்டு சமையலறை பக்கம் சென்றேன். அடுத்த தாழ்வரையில் அம்மா சுந்துவிடம் கூறிக்கொண்டிருந்த வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்தன. அவர் தங்கம்தான். நமக்கு வாய்த்திருக்கும் பெண்ணே இப்படி இருக்கிறாளே சுந்து. அதற்கென்னம்மா, கடுதாசி போடுகிறேன் என்று சொல்ல மாட்டாளோ? ஆத்திரப்படுவது போல சங்கிலியை கழிச்சு கொடுக்கிறாளே. பிக்கு இல்லை, பிடுங்கல் இல்லை. ஒரு வார்த்தை அதட்டி சொல்லும் புருஷன் கூட இல்லை. இன்னொரு பெண்ணாக இருந்தால் பிறந்த வீட்டை தாங்க மாட்டாளா? அவளுக்கே இஷ்டமில்லையே. பெண்கள் சுரண்டுவதுடன் சரி. என் செவிகளை என்னால் நம்ப முடியவில்லை. தாயுள்ளம் படைத்த என் அன்னையா இப்படி பேசுகிறாள்? பணம் காசுதானா அவளுடைய தாய் என்புக்கும் அஸ்திவாரம்? அன்றே என் கணவன் வீடு சுகமில்லை என்று நான் காட்டிக்கொண்டதை அவள் ஏன் நம்பவில்லை? அவள் பெற்று வளர்த்து பெரியவளாக ஆக்கியிருக்கும் நான் பொய் புகழுவேனா என்று ஏன் சந்தேகிக்கவில்லை? அப்போதே குழந்தை போக மாட்டேன் என்று ஜாடையாக சொன்னாலே, இப்போது எப்படி இருக்கிறாளோ, என்ன கஷ்டமோ என்று தாயுள்ளத்திற்கே இயல்பானதாக நான் எண்ணியிருக்கும் தனதனுப்பு ஏன் அவளுக்கு என் மீது இல்லை? என்றோ நிலத்தில் விழுந்துவிட்ட முளைக்காத வித்து வேண்டுமானால்
நாளடைவில் மட்கி மண்ணோடு மண்ணாகிவிடும். ஆனால் மனதில் என்றோ விழுந்துவிட்ட வித்து இப்போது அமுங்கிவிட்டால் கூட சரியான உரம் போன்று சம்பவங்களும் சூழ்நிலையும் கிடைத்துவிட்டால் வேர்விடத் தொடங்கிவிடும். என் தாய்க்கு என் மீது அன்பு இல்லை என்று என் குழந்தை உள்ளத்தில் பதிந்திருந்த எண்ணம் இச்சமயம் பலமாகவே வேரூன்றலாயிற்று. மனம் ஓடி வரும் நீரைப் போன்றது. ஓர் நிலத்திலே ஊறி வரும் நீர் உவப்பாக இருக்கும். நான் அதிர்ஷ்டமற்றவள். அன்பு செலுத்தக்கூடியவர் எவருமே என்னிடம் தவறிவிட்டனர். என் வாழ்வு என்றுமே இருட்டுதான் என்று நம்பிக்கை ஒளியே முற்றும் இழந்துவிட்டிருந்த என் மனம் அன்னையும் என் மீது அன்பை செலுத்தவில்லை. இவ்வுலகின் இயல்புக்கே அப்பாற்பட்ட மாதிரியில் என்னிடம் அவளும் தன் கடமையை மறந்துவிட்டாள் என்றெல்லாம் என் கற்பனைகள் வளர்ந்து இன்னும் இருளாக்கி கொண்டு குறுகிய நோக்கத்தில் இனமறியாத சமாதானம் அடைந்தது. இத்தகைய நிலையிலே நானாக எதுவும் முயன்று என் தந்தைக்கோ குடும்பத்துக்கோ உதவும் முன் யாருடைய ஒத்தாசையும் எனக்கு தேவையில்லை என்று என் தந்தை, வாழ்நாளிலே சுகமே அறிந்திராத என் தந்தை கண்ணை மூடிவிட்டார். அவர் ஒருவரே என் மீது உண்மையான பாசம் வைத்திருந்தார். என் நலனிலே சிரத்தை வைத்திருந்த ஒரே ஜீவன். தின்றால் பழம் புளிக்கும் என்று என் வாழ்க்கை அறிந்தால் மனம் கசிந்து விடக்கூடிய ஒரே ஜீவன் போய்விட்டது. நான் தான் எத்தகைய அன்புக்கும் ஆகாதவளாயிற்றே. அதனாலேயே அவர் இந்த வியாதிக்கு ஆளானார். அம்மா, பாட்டி எல்லோரும் அழுது துடித்தார்கள். நான் மட்டும் கண்ணீர் பெருக்கவில்லை. ஏன், எனக்கு கண்ணீரே வரவில்லை. துக்கம், மகிழ்ச்சி இரண்டுக்கும் ஒரு வரம்பு உண்டு. எல்லை மீறிவிட்டால் இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். எனவே எனக்கு அழுவதற்கு இனி என்ன இருக்கிறது? வாழ்வின் மேடு பள்ளங்களால் வேறுபட்டிருந்தவர்கள் கூட துக்கத்துக்கும் அனுதாபத்துக்கும் ஒன்று கூடுவது இயல்பு. வீட்டிலே என் தந்தையின் மறைவுக்காக யாரெல்லாமோ வருவதும் போவதுமாக இருந்தனர். இந்த கும்பலிலே என் கணவரும் ஒரு நாள் வந்தார். நேரிலே அவரை கண்டதும் பொங்கிக் கொண்டிருந்த என் ஆத்திரமெல்லாம் குப்பியிலே அடைப்பட்டிருந்த குமுறும் வாயுவென சீறி எழுந்தது. சமயத்திலே உதவி செய்ய இஷ்டப்படாதவரை சாவு என்றவுடன் யார் வர சொன்னார்கள் என்று பொறுமை கொண்டு அவர் கேட்டதற்கெல்லாம் எரிந்து விழுந்தேன். 10 தினங்களுக்குள் ஜகது மாமியார் மாமனாருடன் வந்தாள். சம்பிரதாயமாக துக்கம் விசாரித்து விட்டு போய்விட்டாள். அத்தை அத்திம்பேரில்லாமல் வந்தாள். பாட்டியுடன் கிளம்பிவிட்டாள். பெரிய அக்கா தங்கமும் அம்மாவை தேற்றிவிட்டு புறப்பட்டு விட்டாள். மதுரையிலிருந்து வந்திருந்த மாமாதான் சுந்துவுக்கு ஒரு வழிகாட்டி. அம்மாவையும் கூட அழைத்து போவதாக தீர்மானம் செய்தார். நான் புறப்படும் முன் என் கணவர், நீ தயாராக இல்லையா சுசி என்று கேட்டார். போவதா வேண்டாமா? கேள்விக்குறி என் மண்டை முழுவதும் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து விட்டது போல கனகனத்தது. போகாமல் என்ன செய்வது? போய்த்தான் என்ன கிழிக்கப் போகிறேன்? தனி வாழ்க்கையில் கொஞ்சமாவது விச்சிராந்தி இருக்காதா? நான் ஒன்றும் இப்போது உங்களுடன் வரப்போவதில்லை என்றேன் வெடுக்கென்று. சுசி, கோபித்து கொள்ளாதே. உன் கடிதம் வந்த சமயம் நான் கல்கத்தா போய்விட்டேன். நான் இங்கே வரும்போதுதான் வீட்டினுள்ளே கிடந்ததை பார்த்தேன். அப்புறமாவது நீ எனக்கு இன்னொரு கடிதம் போட்டிருக்க கூடாதா சுசி? சமயத்தில் என்னால் பிரயோஜனமில்லை என்று மிகவும் வருத்தமாக இருக்கிறது. உனக்கு வர இப்போது இஷ்டமில்லை என்றால் நான் நிர்பந்தம் செய்யவில்லை. நீ எப்போது வர பிரியப்படுகிறாயோ அப்போது வா. உன் மனம் சமாதானப்படும் வழியில் நான் குறுக்கே நிற்கவில்லை சுசி என்று புகன்றுவிட்டு அவர் போய்விட்டார். இந்த குழைவிலே என் கண்ணை மறைக்க பார்த்திருக்கிறார். நான் வராவிட்டால் பாதகமில்லை என்பதை உருகுவது போல நாசுக்காக எடுத்து உரைக்கும் அவர் தனி சாமர்த்தியத்திற்கு நான் வியப்பேனா அல்லது ஏன் வரவில்லை என்று கூறினோம் என்று பின் புத்தியானதற்கு வருந்துவேனா? ஏண்டி சுசிலா, நீ அவருடன் போகவில்லையா என்று பொருள்பட என்னை எல்லோரும் நோக்கினார்கள். அம்மா கேட்டே விட்டாள். நான் அவரிடம் போகப் போவதில்லை, என்னை எப்படியோ காப்பாற்றிக் கொள்வேன் என்று சொல்லும் தைரியம் அவள் முகத்தையும் கேள்வியையும் காணும் போதே அடைத்து விடுகிறதே. சுந்துவின் ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி போகும், ஊரில் உள்ள கணக்கு பாக்கிகளை தீர்த்து சாமான்களை ஒழித்து கட்டவும் 1 மாதம் போல ஆயிற்று. அவனுடன் நானும் வேண்டா விருந்தாளியாக செல்லுவேனா? ஆக பெற்ற மகள்தான் நான். சுந்துவை போல அதே தாய்க்கும் தகப்பனுக்கும் உதித்தவள்தான் நான். ஆனால் வேறொருக்கு உரிமை பொருளாக ஆன எனக்கு அந்த வீட்டில் யாதொரு சலுகையும் உண்மையில் இல்லையே. கணவன் வீட்டு பெருமைதான் பிறந்த இடத்தில் மதிப்பை கொடுக்கிறது. இல்லாவிட்டால் பிறந்த வீடென்று சொல்லிக்கொள்ளவும் குன்றி விடுகிறது. வேறு புகழில்லை. வேண்டாதவளாக அவர்களுடன் செல்வதை விட அந்த அழுத்த வாழ்க்கை குன்றிவிடாது போக வேண்டியதுதான் என்று ஒரு வழியாக 1 மாதத்தில் முடிவு கட்டினேன். அந்த சமயத்தில் அங்கே என் பெயருக்கு வானொலி நிலையத்திலிருந்து வந்த கடிதம் ஒன்றை என் கணவர் திருப்பி அனுப்பியிருந்தார். வருகிற மாதம் நிகழ்த்தப்பட இருக்கும் இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு கொள்ள எனக்கு அழைப்பு வந்திருந்தது. என்னை சூழ்ந்திருந்த போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மறுநாளே நான் தன்னந்தனியாக பயணமானேன். கனி 5. ஆதி அந்தமற்ற பரம்பொருளுடன் ஜீவன் ஐக்கியமானதை சிருங்கார ரசத்திலே விளக்கும் ஜெயதேவ மகாகவியின்
கீதா கோவிந்த காவியத்தை இசை நிகழ்ச்சியாக தயாரித்திருந்தவன் வரதனேதான். பிரதம பாகமாக கண்ணன் பாத்திரத்தை ஏற்று கீதங்களை அவன் இசைக்க நான் ராதையாக பாட வேண்டும். வந்திருந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆம், சமய சந்தர்ப்பங்கள் முன்னேறியிருக்கும் என்னுடைய சரள மனப்பான்மை கூட, என் சகியாக பங்கு கொள்ள வந்திருக்கும் சரளா இருக்கும் தைரியம் எல்லாமாக என்னை ஒப்புக்கொள்ளச் செய்ய ஓர் ஒத்திகைக்கும் போய் வந்துவிட்டேன். அவரோ என்னை புகைவண்டி நிலையத்திலிருந்து அழைத்து வந்ததுடன் சரி, முன்போல காலை 9 மணிக்கு காரியாலயம் சென்றால் இரவு 9 மணிக்கு வீடு, சாப்பாடு, பத்திரிகை, தூக்கம் என்ற வரையறையிலிருந்து இம்மி கூட இப்படியோ அப்படியோ அசைவில்லை. வானொலி நிலையத்திற்கு நான் எப்போதும் சரளாவுடன் கூடத்தான் செல்வது வழக்கம். இப்போதும் நான் வருவதை அவரிடம் விசாரித்து கொண்டிருந்தவள் நான் ஊருக்கு வந்த அன்றே என்னை சந்தித்து விட்டாள். இசை நிகழ்ச்சியா? உனக்கு என்ன பங்கு? கூட யார் பாடுகிறார்கள்? இன்று ஒத்திகைக்கு இருக்கிறதா இல்லையா என்று அவர் என்னை ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. யார் யாருக்கு எல்லோமோ என் குயில் இசையை புகழ்கிறார்கள். ஆனால் என் கணவர், என் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தலைவரான அவர், என் கானத்தை ரசித்தோ ரசிக்காமலோ கூட ஒரு முறையேனும் விரும்பி கேட்கவில்லையே. என்னை எப்படி வேண்டுமானாலும் அவர் நிராகரிக்கட்டும். ஆனால் என் கலையில் கொஞ்சம் கூட தாரமாக அவர் ஆர்வம் கொள்ளாத குறை எல்லா குறைகளையும் விட மாபெரும் குறையாக இருக்கிறதே. ஆனால் நான் வருந்தி என்ன பயன்? நானாக போய் அவரிடம் என்னை பற்றியும் என் இசை நிகழ்ச்சியை பற்றியும், ஏன் வரதனை பற்றியும் கூடத்தான் எதற்காக கூற வேண்டும்? அவர் அவ்வளவு அலட்சியமாக இருக்கும்போது நான் பொருட்படுத்தாமலே தான் இருக்க வேண்டும். அவர் மட்டும் தம் விஷயங்களை முக்கியமாக எனக்கு தெரிவிக்க வேண்டிய காரியாலய மாற்றம் போன்ற சங்கதிகளை என்னிடம் கூறாமல் மறைத்து வைக்கவில்லையா? இப்போது இது என் சொந்த காரியம் என்று அவர் தலையிடாமல் இருக்கும்போது நானாக ஏன் தெரிவிக்க வேண்டும் என்று சிறுவர் சிறுமியர் வீம்பு கொண்டு குரோதம் பாராட்டுவது போல குரோதத்தை வளர்த்து கொண்டேன். என்றாலும் வரதன் நகரத்துக்கு வந்திருப்பவன் இங்கு வராமல் இருந்து விடுவானா? இல்லை தமையன் வீட்டிலே அவர் அவனை சந்திக்காமல் இருந்திருப்பாரா? எல்லாம் தெரிந்திருந்தாலும் நான் வரதனுடன் பாடுகிறேன் என்று பட்டுவும் மாமியாரும் வேறு அவரிடம் என்ன என்ன எண்ணங்களை கற்பிக்க கூடுமோ? என் உள்ளே வித்திட்டிருந்த அச்சம் மெல்ல தலை தூக்கி என்னை கிடுகிடுக்க வைத்தது. வரதனுடன் நீ ராதையாக பாட ஒப்புக்கொண்டது பிசகு என்று ஒரு குரல் என்னை இடித்தது. அதற்கு உரமூட்டுவது போல முன்னால் நடந்த ஒத்திகை என்னுள்ளே படம் எடுத்தது. தன்னை சினம் கொண்டு விரட்டிய ராதையிடம் தாபம் கொண்டு கெஞ்சும் கண்ணனாக அவன் என்னை நோக்கி பாடிய போது அவன் குரலிலே இருந்த குழைவு, விழிகளிலே தோன்றிய கனிவு எல்லாம் பாடலுக்கு உணர்ச்சியூட்டுவதுடன் மட்டுமா நின்றன? அந்த கீதத்திற்குரிய பாத்திரமாக அவன் அவ்வளவு பாவத்துடன் இசைத்தது நானும் அவனுக்கு சற்றும் குன்றா வகையில் பாட வேண்டும் என்ற ஆர்வத்தை என்றோ தூண்டிவிட்டது. அந்த நிமிஷத்தில் என் கண்முன் அவன் மாதவனாகவும் நான் ராதையாகவும் மனதுக்கு தோன்றவில்லை. எனினும் நான் கேட்ட குரல், உருக்கம் நிறைந்த உணர்ச்சி செறிந்த குரல், என்னை ராதையாகத்தான் கிளர்த்திவிட்டது. ஒத்திகையிலே நான் என்னை மறந்து இசைத்தேன். இந்த கிளர்ச்சிக்கு நீ இடம் கொடுக்கலாமா என்று என் அந்தராத்மா இப்போது நியாயஸ்தலத்து வழக்கறிஞர் போடும் கேள்வியைப் போல குறுக்கே கேள்வி விடுத்தது. ஏன் ஒப்புக்கொண்டது பிசகு? பிசகா பிசகாகுமா? இல்லை, கலை உலகு இந்த விபரீதங்களை அடிப்படையாக கொண்டதன்று. அதுவும் இது உயரிய காவியம், மிகவும் சிறந்த பொருளை கண்டதாயிற்றே. இனிய இசையிலும் உருக்கம் கொண்ட கீதத்திலும் யார் மனமும் விலகிவிடுவது சகஜம். ரசிகத்தன்மையும் கலைப்பண்பும் பெற்ற என் உள்ளம் இலகியதில் தவறில்லையே. அவன் குரலுக்கு எதிர்குரலாக பக்தி பரவசத்திலே தன்னை மறந்த ராதையைப் போல என்னை நினைத்து கொண்டு நான் கானம் செய்ததில் கல்மிஷத்திற்கு எங்கே இடம் இருக்கிறது? இந்த கலை பிணைப்பையன்றி வரதனிடம் வேறு எனக்கு என்ன பேச்சு இருக்கிறது? பார்க்க போனால் அவன் சாதாரணமாக க்ஷேமம் விசாரிப்பதை தவிர வேறு எந்த வகையிலும் பேச்சு வைத்துக் கொள்ளவில்லை. ராமுவை வந்து பார்க்க வேண்டும், வருகிறேன் ஒரு நாள், வேறு வேலைகள் இருக்கின்றன, 2 மாதங்கள் நான் இங்கேதான் இருப்பேன் என்பதுடன் முடித்து கொண்டான். யோசித்து பார்த்ததில் முந்திய வளவளக்கும் வரதனாகவே தோன்றவில்லை. உண்மையில் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்து இருந்தால்தான் என் பிற்போக்கான மனப்பான்மை நகைப்புக்கு இடமாக இருந்திருக்கும். கலை செல்வத்தை வைத்துக்கொண்டு முற்போக்குக்கு முட்டுக்கட்டை போடும் மனம் படைத்திருப்பது கண்டு வரதன் என்னை கேவலமாக எண்ணியிருப்பான் என்றெல்லாம் என் கூனிய மனதை நிமிர்த்து கொண்டேன். என்னதான் நான் நிமிர்ந்து நின்றாலும் என் குறைக்கு சப்பை கட்டு கட்டியதாகவே எனக்கு தோன்றியது. அவர் மட்டும் வரதனைப் போல இருந்தால் ஆஹா, அந்த வாழ்வு எனக்கு எப்படி இருக்கும்? வரதனுடைய குரல் கிளர்ச்சியை உண்டாக்கியது. என் மனசாட்சி இடிக்கிறதே இப்போது. அந்த சக்தி அவர் குரலுக்கு இருந்துவிட்டால் அந்த ராதையைப் போலவே என்னை என் நாயகருடன் ஒன்றுபடுத்தி விடாதா? என்னிடம் அன்பு கொள்ளாமல் அவர் உள்ளம் இருந்தாலும் கூட இருவருக்கும் ஒன்றாக இருக்கும் கலை உணர்ச்சி இருவரையும் எந்த வகையிலேனும் ஒன்று சேர்க்க ஏதுவாக இருக்காதா? விழுந்து விழுந்து ஜாதக பொருத்தம் பார்க்கும் பெரியவர்களை நினைத்தால் எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை.
தம்பதிகள் இருவருக்கும் ஒருவித தன்மையுடைய மனப்பான்மை இருக்க வேண்டும். கூடுமானவரை இருவருடைய விருப்புகளும் ஒற்றுமை உள்ளனவாகவே இருப்பது நல்லது. எங்களின் இல்லற வாழ்வின் மத்தியிலே இருக்கும் மாபெரும் பிளவு இந்த வேறுபட்ட இயல்புகளாலேயே பெரியதாக அகன்று வருகிறது. வானொலி பெட்டியின் அருகில் உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ சிந்தித்து கொண்டிருந்த என்னை படுக்கையில் சாய்ந்து கொண்டு பத்திரிகை மடித்துவிட்டு கூப்பிட்டார். ஏன் என்று நான் திரும்பி பார்த்தேன். வரதன் இன்று காரியாலயத்தில் என்னை பார்த்தான். நீ என்னிடம் சொல்லவே இல்லையே. அவன் தயாரித்திருக்கும் இசை நிகழ்ச்சியிலே நீ பங்கு கொள்கிறாயாமே. ஏன் சுசி, என்ன பெயர் அதற்கு? ஏதோ சமஸ்கிருத காவியம் என்று கூறினான். அதற்குள் மறந்துவிட்டேனே என்று அவர் தலையை தடவிக்கொண்டு யோசனை செய்தார். இந்த வகையிலே அவருடைய ஒன்றுமறியாத தன்மை என்னை பின்னும் கோல் கொண்டு குத்தியது. கீதா கோவிந்தம் என்று பெயர். நீங்களாக விசாரிக்கவில்லை, நானும் அசிரத்தையாக சொல்லவில்லை. இன்றுதான் அவரை பார்த்தீர்கள்? அண்ணா வீட்டில் பார்க்கவில்லை இதற்கு முன்பு என்று நான் வினவினேன். இல்லையே, அவன் அங்கே தங்கியிருக்கவில்லையே. எங்கோ ஹோட்டலில் இருப்பதாக அல்லவா சொன்னான். பாவம், லீலா இப்படி நடந்து கொள்வாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. பெண்களுக்கு இத்தனை தான் தோன்றித்தனமும் துடுக்குத்தனமும் இருக்கக்கூடாதுதான் என்று எங்கோ ஆரம்பித்தவர் எங்கோ கொண்டு போய் முடித்தார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. லீலாவை பற்றி நான் அதுவரை சிந்திக்கவே இல்லை. என் தந்தையின் முடிவின் போது வந்திருந்த போது என் கணவர், லீலா காசி சர்வகலாசாலையில் வேலையாக போய்விட்டால் தெரியுமா என்று கேட்டார். அப்போதைய மனநிலையில் அதையும் அலட்சியமாக நினைத்து நான் கொட்டினேன். நான் அவளை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் அவர் அவளையே எண்ணிக்கொண்டிருக்கிறாரே. மனதில் எது மாடுகிறதோ அதுதானே சொல்லிலும் வெளிப்படும். வரதனுடன் அவள் விவாகம் என்ன ஆயிற்று? மூர்த்தி இங்கு வந்திருக்க வேண்டும். அத்தை கூட அங்கும் இங்கும் அலைந்ததனால் ஹேமாவின் கல்யாணம் இன்னும் நிச்சயப்படவில்லை என்று குறைப்பட்டு கொண்டாளே. இந்த கேள்விகளெல்லாம் என்னுள் எழுந்தன. ஏன் சாதாரணமாகத்தானே லீலா வேலைக்கு போய்விட்டாள் என்கிறீர்கள்? பின் எம்ஏ படித்துவிட்டு ஒருத்தி அடுப்பங்கரையில் சரண் புகுவாளா? இது தான் தோன்றித்தனமாக்கும் என்றேன். இல்லை சுசி, நான் அதை சொல்லவில்லை. அவள் வரதனை மனம் செய்ய மறுத்துவிட்டாள். மறுநாளை கிளம்பியும் போய்விட்டாள். பெரியவர்களை முறித்து கொண்டு நான் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று அவள் போயிருக்கக்கூடாது. படித்து விட்டாலே சில பெண்களுக்கு இத்தகைய துணிச்சல் வந்து விடுகிறது என்று இன்னும் ஏதோ கூற வந்தவர் சட்டென்று நிறுத்தி கொண்டார். நான் வெடுக்கென்று பதில் கூறினேன். ஏன் அவளை அவர் மணந்து கொள்ள விருப்பமில்லாமல் இருந்திருக்கலாம். அதனாலேயே கல்யாணம் வேண்டாம் என்று கூறியிருக்கக்கூடாதா? அதை தான் தோன்றித்தனம் என்பதா? பெண்களுக்கு சுதந்திரம், சமத்துவம் எல்லாம் படிக்கவும் வெளியே வாசலில் செல்லவும் கொடுத்தால் மட்டும் போதாது என்றேன் நான். நீ கூறுவது சரிதான் சுசிலா என்று எங்கோ பார்த்து கொண்டு நெடுமூச்செறிந்தார். உலைக்களத்து உஷ்ணத்தைப் போல அவருடைய நெடுமூச்சு என்னை வேதனைக்கு உள்ளாக்கியது. எதற்காக இப்படி ஏதோ பறிபோனது போல நெடுமூச்சு எறிய வேண்டும்? லீலா கை நழுவி விட்டாளா? பேச்சை மறைத்து நான், மூர்த்தி இங்கே என்று வந்தார்? எத்தனை தினங்கள் எல்லோரும் இருந்தார்கள் என்று கேட்டேன். நீங்கள் சென்ற மறுதினமே வந்தான். அடுத்து 2 நாட்களுக்குள் கிளம்பியும் விட்டார்கள். எனக்கு அடுத்த தினமே தலைமை காரியாலயத்துக்கு செல்ல வேண்டி வந்துவிட்டது. ஒரு நாளிலேயே நான் கவனித்தேன். ஹேமாவை மணந்து கொள்ள அவனுக்கு அவ்வளவாக விருப்பமில்லை என்று எனக்கு தோன்றியது. 2 வருஷங்களுக்கு முன் எப்படி இருந்தானோ அப்படியேதான் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறான். மேல்நாட்டு வாசம் அவனை ஒன்றும் மாற்றிவிடவில்லை. முதலாக சுசி பெரிய இசைக்குயிலாக ஆகிவிட்டாளாமே என்று உன்னை பற்றி கடிதம் கூட எழுதியிருந்தான் போல இருக்கிறதே என்றார் அவர். ஆமாம் என்ற நான் ஆவலுடன், ஹேமாவை மணக்க விருப்பமில்லை என்று உங்களிடம் அவன் ஏதாவது பிரஸ்தாபித்தானா என்று விசாரித்தேன். இல்லை, பார்த்தால் எனக்கு தோன்றுகிறது என்று முணுமுணுத்த மாதிரியில் பதிலளித்த அவர் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல மறுபுறம் திரும்பி படுத்து கொண்டார். விளக்கை அணைத்து விடுகிறாயா என்று அவர் விடுத்த வேண்டுகோள் அதற்கு மேல் அவர் ஏதும் பேச விரும்பாததை அறிவித்தது. ஜுவாலை அணைந்தவுடன் புகை சூழ்வதைப் போல என் மனதில் பழைய சந்தேக புகைகள் சூழ்ந்து கொண்டன. லீலா மூர்த்தியை காதலிக்கிறாள் என்ற உண்மையை அவரிடம் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே நான் அவளுக்கு வரதனை மணந்து கொள்ள இஷ்டமில்லாமல் இருக்கலாம் என்று கோடி காட்டினேன். லீலா என்னிடம் நெருங்கி பழகுபவள், அந்தரங்கமான நேசம் கொண்டவள் என்பது அவர் அறியாததல்லவே. லீலாவிடமிருந்து எனக்கு கடிதம் வந்தது. என் தந்தையின் மறைவுக்கு என்னிடம் அனுதாபம் விசாரித்துவிட்டு பழைய தோரணியிலேயே மூர்த்தி அவளை ஏமாற்றிவிட்டதை வைத்துக்கொண்டு ஓர் அத்தியாயம் ஆண் வர்க்கத்தை கடிந்து கொட்டியிருந்தாள். அவன் அவளை கடைசி தருவாயிலும் தனியே சந்திப்பான் என்று நம்பி எதிர்பார்த்து இருந்தாளாம். அவராக எனக்கு ஒரு கல்யாண பத்திரிகை அனுப்பாவிட்டாலும் நீயாவது ஒன்று கேட்டு வாங்கி அனுப்பு என்று என்னை கேட்டிருந்தாள். ஏனோ இத்தனை ஆதூரம். நான் தைரியமாக வரதனை மறுத்துவிட்டேன் சுசி. பெண்ணான எனக்கு இருக்கும் உறுதி கூட இல்லாத கோழையான அவர் தம் காதலை அந்தரத்திலே பறக்க விட்டுவிட்டு உன் அத்தை மகளை மணக்கப் போகிறார். என்னுள் ஊறியிருக்கும் அன்பை விட
அவர் அன்பு லேசானது என்று எனக்கு இப்போதானே தெரிகிறது. எனக்கு அவர் தகுதியானவர் அல்ல. அவரை நான் மணந்து கொண்டிருந்தாலும் கூட பின்னால் எங்களுக்குள் எத்தனையோ வேற்றுமைகள் மனஸ்தாபத்துக்கு அடிக்கோடுபவையாக இருக்கும் என்று அவள் கூறுவதிலும் உண்மை இருக்கத்தானே இருக்கிறது. மூர்த்தி ஏன் இப்படி இருக்கிறான்? அவன் மீது எனக்கு சீற்றம் பெருகியது. கையிலே கடிதத்துடன் நேரம் போனதே தெரியாமல் உட்கார்ந்திருந்த எனக்கு கடிகாரத்தில் மணி 2 அடித்த பின் தான் வீட்டு வேலை நினைவுக்கு வந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. முன்னரையில் ஏதோ காகிதங்களை பார்த்து கொண்டிருந்த என் கணவர் 3 மணிக்கு காப்பி எறிந்துவிட்டு காரியாலயம் செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார். எழுந்து சென்றேன். காப்பி தயாரித்து அவர் முன் கொண்டு வந்து வைத்துவிட்டு பின்கட்டில் வேலைக்காரி வந்திருந்ததால் அங்கே போய்விட்டேன். சாதாரணமாக அவர் வெளியே செல்லும்போது சொல்லி கொண்டு போவது வழக்கமில்லை. நான் வேலையெல்லாம் முடித்துவிட்டு சரளாவை பார்க்க கலாமந்திரம் செல்வதாக இருந்தேன். 1 மணி கழித்து வந்து பார்த்தபோது அவர் வெளியே போய்விட்டார் என்று சாத்தி இருந்த அறைக்கதவு அறிவித்தது. வெளியே இழுத்து தாழிட்டு விட்டு கிளம்பலாம் என்ற யோசனையுடன் வந்த நான் 1 வினாடிக்குள் யோசனை ஏனோ மாற்றிக்கொண்டு விட்டேன். மனமே குரங்குதானே. உள்ளறையிலேயே ஒத்திகையில் இசைத்த கீதங்களை பாடி பார்க்கும் நோக்கத்துடன் உட்கார்ந்தேன். விரல்கள் தம்பூரா தந்தியை ஜீவனற்று மீட்டினவே ஒழிய மனசு குரலி அந்த திசையிலும் செல்லாது போல இருந்தது. அவருக்கு இசை நிகழ்ச்சியில் நானும் வரதனும் எந்த பாகங்கள் கொள்கிறோம் என்று தெரிந்தால் என்ன? அவர்தான் விசால நோக்கு கொண்டவராயிற்றே. இருந்தாலும் நான் சொல்லாமல் இருப்பது ஏமாற்றுவது போல் ஆகுமா? மனம் கொட்டி கொண்டிருந்தது. டக் டக் என்று ஜோட்டின் ஒளி என் விரல்களின் அசைவை நிறுத்தியது. கண்கள் பின்புறம் திரும்பி பார்த்தன. வெளியே செல்லும்போது அவர் வாசல் கம்பி கதவை பூட்டி போவது உண்டு. ஏனெனில் நான் உள்ளே வேலையாக இருந்திருப்பேன். கவனிக்க மாட்டேன். என்னிடம் ஒரு சாவியும் அவரிடம் ஒரு சாவியும் இருப்பது வழக்கம். இன்று மறந்து விட்டாரோ? ஒரு கால் அவரே வருகிறாரோ என்னவோ? அவர் ஜோடு சத்தம் கேட்காதே. நான் எழுந்திருக்காமல் சிந்திக்கும் போதே வரதன் என் முன் காட்சியளித்தான். நிஜார் பைகளில் கைகளை விட்டுக்கொண்டு புன்னகை செய்த அவன், கதவு திறந்திருக்கிறது. நீ இங்கே உன்னை மறந்து உட்கார்ந்திருக்கிறாய். யாராவது வந்து கொள்ளை கொண்டு போனால் கூட தெரியாத போல இருக்கிறதே. ராமு இல்லையா என்று கேட்டான். அவர் 1 மணி முன்புதான் ஆபீஸுக்கு போக வேண்டும் என்று போனார். கதவை பூட்டி போவாரோ? மறந்து விட்டார் போல இருக்கிறது. உட்காருங்கள். நீங்கள் இன்று வருவதாக கூறியிருந்தால் இருந்திருப்பாரே என கூறிக்கொண்டே நான் எழுந்தேன். நாற்காலையில் அமர்ந்த அவன், நான் சொல்லியிருந்தால்தான் இருப்பானாக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமையாயிற்றே. வீட்டில் இப்போது வந்தால்தான் இருப்பான். இன்னும் சற்று போனால் இருவருமாக எங்காவது கிளம்பி விடுவீர்களோ என நினைத்து கொண்டு வந்தேன். ஆனால் எப்போது வருவான் என்று வினவினான். என் உள்ளம் படபடத்தது. தனிமையில் வந்திருக்கிறானே, இம்மாதிரி கேள்வியிலிருந்து இன்னும் என்ன வளர்த்துவானோ என்று அச்சமாக இருந்தது. ஏனோ தெரியவில்லை, வரதனை காணும்போது எனக்கு அப்படி இனம் தெரியாத பயம் தோன்றியது. இல்லை, அவருக்கு சில சமயங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட வேலை இருக்கும். அதுவும் இன்று சபாவில் கூட எனக்கு பிடிக்காத நடன கச்சேரி. மெதுவாகவே வழக்கம் போல 9 மணிக்கு வந்தாலும் வருவார் என்றேன். இப்படி கூறினால் அவன் நாசுக்காக போய்விடுவான் என்றுதான் நான் எதிர்பார்த்திருந்தேன். இன்னும் அப்படியேதான் இருக்கிறான். எங்கே எழுந்து விட்டாய் சுசிலா? நான் வந்து விட்டேன் என்றா? ஒத்திகையில் பாடிய கீதங்களை பாடிக்கொண்டிருந்தாயா? இல்லை, தம்புரா சுருதி கலைந்திருந்தது என்று நான் முணுமுணுத்தேன். பரவாயில்லை, நான் வந்தது சௌகரியமாக போய்விட்டது. அந்த கீதங்களை இன்னொரு முறை பாடு என்றான் அவன். அதுதான் சரியாக வந்துவிட்டதே. எதற்கு உங்களுக்கு வந்த இடத்தில் சிரமம் என்று நான் அழுவ பார்த்தேன். சிரமமா? எனக்கு என்ன சிரமம்? உன் குரலை கேட்டாலே சிரமம் பறந்து விடுமே என்று அவன் நகைத்தான். ஐயோ, இப்படி பிற புருஷன் புகழவா? நான் இனிய சரீரமும் கலையும் படைத்திருக்கிறேன். நீங்கள் அளவுக்கு மீறி புகழ்கிறீர்கள். எனக்கு இதுதான் பிடிப்பதில்லை என்றேன் கோபம் தொனிக்க. உண்மை கலைஞர்களுக்கு புகழ் பிடிக்காதுதான். ஆனால் என்ன செய்வது சுசிலா? அவர்களை நாடித்தானே அது வருகிறது. என் நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் உன் குரலை இசைத்தட்டிலே பதிய வைக்க வேண்டும் என்று நேற்று என்னிடம் வந்து மன்றாடினார். நான் சொல்லுகிறேன். அவள் ஒப்புக்கொள்வாளோ மாட்டாளோ என்று கூறி அனுப்பி வைத்தேன். ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லோரும் கந்தர்வ ரூபிணி, கோகில சரஸ்வதி என்று முன்னுக்கு வந்து தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். உயர்தரமான பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு இன்னும் இருட்டறையிலேயே உட்கார்ந்திருக்கிறேன் என்கிறாயே. எனக்கு இதுதான் பிடிக்கவில்லை என்றான் அவன். வசிய மருந்து, மயக்கம் என்றெல்லாம் சொல்லுபவர்கள் மீது எனக்கு என்றுமே நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த புகழ் வார்த்தைகள் வசிய மருந்தாக இருக்குமோ என்று எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது. எவ்வளவு கெட்டியாக மனதை வைத்துக் கொண்டிருந்த போதிலும் இதன் சக்தியிலே பிடித்தளர்ந்து விடுகிறது. கடுமையான பேச்சு எதுவும் எழாதபடி நான் நின்றேன். சுசிலா, அன்று நீ நிலையத்திலே மாதவனை அழைத்து வர சொல்ல தோழியிடம் கெஞ்சும் கீதத்தை இசைத்தாயே, அதில் நான் நிஜமாக என் மனதை முற்றிலும் பறிகொடுத்து விட்டேன். கவிதையின் பெருமை அதை இசைப்பதில்தான் முழுக்க இருக்கிறது என்பதை நிதர்சனமாக நீ காட்டிவிட்டாய்.
எப்போதுமே உருக்கமும் சோகமும் உன் குரலில் அலாதி சோபையுடன் மிளர்கின்றன சுசிலா. இப்படி அவன் கூறிய போது என் மனம் குருடாகி விட்டது. புகழ் நெருப்பின் ஜுவாலையைப் போன்றது. அதன் அருகிலே அண்டாமல் இருக்கும் வரைக்கும் ஒளி மனதுக்கு ஓப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அறியாமை நிறைந்த குழந்தை விட்டிற்பூச்சியைப் போல் அதை தொட்டு பார்க்க ஆசைப்படுவதில்லையா? என்ன பேசுகிறோம் என்று அறியாமலே என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்களும் அன்று உணர்ச்சி வசப்பட்டு கவிதையிலே லயித்துத்தான் பாடினீர்கள். என்னை மட்டும் வரட்டு வரட்டென்று புகழாதீர்கள். இனிமேல் நானும் அத்தனையையும் உங்களுக்கே திருப்பிவிடுவேன் என்று மெல்ல நகைத்தேன். அப்படியா சுசிலா? உன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே நான் இப்போதெல்லாம் என்னை மறந்துதான் விடுகிறேன். என் கண்முன் பாதையாக நீ தோன்றும் போது என்னை எனக்கு அறியாமலே பாவம் வந்து விடுகிறதே என்று கூறி அவன் என்னை ஊடுருவி பார்த்தான். ஜுவாலையை தொட்டுவிட்டேன். சுசி என்று என்னுள் நெருப்பு பட்டு உரைத்து விட்டது. திடுக்கிட்டு நடுநடுங்கி தடுமாறினேன். ஏன் இப்படி நடுங்குகிறாய் சுசிலா? என் மனதை நீ வெகுவாக கவர்ந்து விட்டாய். என்னுடைய லட்சிய பெண்ணுக்கு எந்தெந்த அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டிருந்தனோ அவை அத்தனையும் உருக்கொண்டவளாக நீ இருக்கிறாய். போற்றி கொண்டாடுபவரிடத்திலேதான் கலை வளரும். அதன் அருமையை, ஏன் உன் அருமையை உணராதவனிடத்தில் நீ வாடி கிடப்பதை நினைக்குங்கால் என் உள்ளம் நோகிறது சுசிலா. கணவன் மனைவி இருவருக்கும் விருப்பு வெறுப்புகளும் குணங்களும் ஒரே தன்மையாக இல்லாவிட்டால் மன ஒற்றுமை எங்கிருந்து வரும்? ராமுவுக்கு ஏற்ற மனைவி நீ அல்ல. உனக்கு ஏற்றவன் அவன் அல்ல. கலாவல்லியான மனைவியின் அருமையை உணராத ஜடமாக அல்லவா அவன் இருக்கிறான். நேற்று அப்படியா? என்னது இசை நிகழ்ச்சியா என்கிறானே? இவ்வளவு சிரத்தை கூட இல்லாமலே இருப்பான் என்று நான் நம்பவில்லை. என்னுள்ளே தோன்றுவதெல்லாம் இவனுக்கும் தோன்றியிருக்கிறதே. நான் அவருக்கு ஏற்றவள் அல்லவா? யாரோ வெளியே நடமாடுவது போல தோன்றியது. பிரம்மையோ என்னவோ. ஒருவேளை அவர் வந்து விட்டாரா? வரட்டுமே. தூணாக அசைவற்று நின்ற எனக்கு என்ன நினைக்க வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று எதுவுமே புரியவில்லை. ஏன் சுற்றி வளைக்க வேண்டும்? சுசீலா, என் உள்ள கோயிலிலே நீ இஷ்ட தெய்வமாக உறைந்து போயிருக்கிறாய். லீலா என்னை மணந்து கொள்ள மறுத்தாள். நானும் அவளை ஏற்க தயாராக இருக்கவில்லை. அதுதான் முன்னமே கூறினேனே. கணவன் மனைவி இருவரும் ஒரே இயல்பினராக இருந்தால்தான் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் விழ ஏது இருக்காது என்று என்னால் பொறுக்க முடியவில்லை. எங்கிருந்தோ துணிச்சலும் தைரியமும் என் குரலை எழுப்பின. வரதன், நீங்கள் ஏதேதோ பேசுகிறீர்கள். கலை நட்பின் வரம்பிலிருந்து நழுவி விட்டீர்கள். உயர்ந்த நோக்குடன் பார்க்கிறீர்கள் என்றளவா நான் எண்ணியிருந்தேன். நான் பிறன் மனைவி என்பதை மறந்து இந்த விதத்தில் என்னுடன் பழக வருவீர்கள், அதற்கு சந்தர்ப்பங்களை கருவியாக உபயோகித்துக் கொள்வீர்கள் என்று நான் அறியாமல் போனேனே. உங்கள் கலை இலை எல்லாம் வேஷந்தானா என்று கத்தினேன். அவன் மெதுவான குரலில் நகைத்தான். கோபித்துக் கொள்ளாதே சுசிலா. நான் கேவலமாக எண்ணிக்கொண்டு உன்னிடம் பேசவில்லை. விலை மதிப்பற்ற ரத்தினம் ஒன்றை பெற நான் கனவு கண்டேன். அதன் அருமை அறியாமல் சாதாரண கல்லாக மதிக்கும் ஒருவனிடத்திலே அது ஒளியிழந்து இருக்கும்போது நான் அதை பெற ஆவல் கொள்வது இயற்கைதானே. நீயே உண்மையை சொல் சுசிலா. ராம் உன்னிடம் அளவிட முடியாத அன்பு கொண்டா நடத்துகிறான். பெண்மையை போற்றி மதிக்கும் உயர்குணம் அவனுக்கு இருந்தால் உன்னை கேசவனுக்கும் பட்டுவுக்கும் அடிமை போல உழைக்க விட்டிருப்பானா? அன்று நான் உன்னிடம் அவன் பேசிய தோரணையை கேட்கவில்லையா? நீ ஏதும் என்னிடம் ஒழித்து பயனில்லை சுசிலா என்றான். நீங்கள் கூறுவது உண்மை. அவருக்கு என் மீது அன்பு இல்லை. நிம்மதியில்லாத வாழ்விலே நான் உழல்கிறேன் என்ற வார்த்தைகள் என்னை அறியாமல் வெளிவந்திருக்கும். ஒரு நிமிஷ நிகழ்ச்சியில் மாபெரும் பிழையை, மன்னிக்க முடியாத பிழையை நான் இழைத்திருப்பேன். ஆனால் மனக்குதிரியின் லகானை பிடித்து பின்னுக்கு இழுத்தேன். இந்த போராட்டத்தை என்னால் தாழ முடியவில்லை. குழந்தை போல முகத்தை கண்களால் மூடிக்கொண்டு தேம்பினேன். என்னுடைய இந்த நிலையும் அவனுக்கு சாதகமாகிவிட்டது. நான் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்தான். என்ன சுசிலா இது? பாவம், உன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று எனக்கு இப்போதல்லவா தெரிகிறது. அழாதே. இதோ பார், உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்றும் உனக்கு நன்மை புரிய நான் காத்திருப்பேன். மனம் முதிரும் முன்னே சுவைக்கு உதவாத சாஸ்திரமும் யோசனை செய்ய திறனில்லாத சுற்றமும் அதற்கேற்ற மெருகடையாத கிராமத்து சூழ்நிலையும் உன்னை விவாக பந்தத்திலே மாட்டி தகுதியில்லாத கணவனுடன் சிறை வைத்தால் அதற்கு நீ பந்தாடப்பட்டவளா? நீயே யோசித்துப்பார் சுசிலா. ராமநாதனை நீ மனம் புரிந்து கொண்ட போது சுயமாக இது சரி, இது நல்லது, இது தவறு என்று நிர்ணயித்துக் கொள்ள உனக்கு சக்தி இருந்ததா? இயற்கையாக இருவரும் அன்பு வசப்பட்டிருந்தீர்களானால் இத்தகைய நிலையிலா இருப்பாய்? ஆம், அப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. இவன்தான் உன் கணவன். இவனிடத்தில்தான் நீ உன் வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். வழி வழியாக வந்த குலப்பண்பாடு எங்களுக்குள் பிணைப்பை உண்டு பண்ணி வைக்கக்கூடிய புனித ஒப்பந்தம் எல்லாமுமாக எனக்கு அவரே தெய்வம். அவரை போற்ற வேண்டும் என்று மனதை ஒருமுகப்படுத்தின. ஆனால் காதல், அன்பு இயற்கையாக எனக்கு அவர் மீது எழுந்ததா? அவருடைய மனதை ஆராய்ந்து அழுத்து போன என்னையே நான் ஆராய இப்போது வழி வைத்து விட்டான் வரதன்.
சுசீலா, யோசிக்கிறாயா என்று அவன் மீண்டும் நான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தான். யோசனை என்ன? நீங்கள் இம்மாதிரி பேசுவது தவறு, நடந்து கொள்வது தவறு. அவர் இப்போது வந்தால் என்ன நினைத்து கொள்ள மாட்டார்? இந்த வகையிலே நீங்கள் சிநேகம் பாராட்டுவதனால் இப்போதே வெளியே பொங்கல் மரியாதையாக என்றேன் கடுமையாக. அனாவசியமாக நீ பயப்படுகிறாய். அவனுக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதியா? உன்னை அங்கே உதகிலே தனியே விட்டுவிட்டு லீலா இங்கே தனிமையில் இருக்கிறாள் என்றுதானே வந்தான். அது சரியா? நான் உன்னை என் மனைவியாக்கிக் கொள்ள எந்த நிலையிலும் சித்தமாக இருக்கிறேன். உன் மனதை பொறுத்தது. பூமி பிளந்து என்னை அப்போது விழுங்கியிருக்க கூடாதா? அல்லது கூரை இடிந்து என் மீது விழுந்திருக்க கூடாதா? என்னை தனிமையில் விட்டு போக மாட்டீர்களா என்ற ஆத்திரத்துடன் நான் கிரீச்சிட்டேன். நான் போகிறேன் சுசிலா, போகிறேன். நான் கூறியதில் தவறு இருக்கிறதா என்று ஆற அமர வேண்டுமானால் யோசியேன் என்றான் அவன். போக மாட்டீர்களா என்று பல்லை கடித்துக்கொண்டு நான் வெகுண்டேன். அடுத்த கணம் டக் டக் என்ற ஜோட்டொலி, வாயிற்கதவு திறக்கும் ஓசையெல்லாம் அவன் போய்விட்டான் என்று எனக்கு அறிவித்தன. நிமிர்ந்து அறையை வெறித்து நோக்கினேன். மேஜை மீது கிடந்த லீலாவின் கடிதம் என்னை தாயற்ற குழந்தை போல பரிதாபமாக நோக்கியது. தொப்பென்று மோஜை மீது கவிழ்ந்து கொண்ட நான் நெஞ்சு பிளக்க விம்மினேன். கண்ணீர் மேஜையை நனைத்தது. 2-3 வினாடிகள்தான் சென்றிருக்கும். மெதுவான காலடி சத்தம் என் கவனத்தை தாக்கியது. அவர்தான் வந்து விட்டாரோ என்று துணுக்குற்று நான் நிமிர்ந்தேன். மூர்த்தி, மூர்த்தி எப்போது வந்தானோ தெரியாது. அனுதாம் தோய்ந்த விழிகளால் என்னை பார்த்து கொண்டு நின்றான்.